தமிழக வெற்றி கழகத்துக்கான அடுத்த மாநாடுக்கான தேதி அது எப்போ நடக்க போகிறது, எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கு. இதுக்கு முன்பு நடந்த முதல் மாநாடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த இரண்டாவது மாநாடை பண்ண போகிறாங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது முதல் மாநாடு நடத்துவதற்குள்ள தமிழக வெற்றி கழகம் பயங்கரமான சிக்கல் திமுக அரசு கொடுத்தது. முதல் மாநாடு நடத்துவதற்கு திருச்சி, மதுரை, சேலம் இந்த 3 இடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திருச்சியை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அங்கேயுமே இந்த இடம் கொடுக்கல. அதுக்கப்புறமா மதுரையை பிளான் பண்ணியிருந்தாங்க, அங்கேயுமே இந்த இடம் கொடுக்கல. சேலத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. சேலத்தில் கிட்டத்தட்ட இடம் கொடுக்குற நிலைமைக்கு கடைசி நிமிஷத்துல இடம் கொடுக்கும் ஓனரை காவல் அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் சில பேர் மிரட்டியதால் அந்த நிர்வாகிகள் இடத்தை கொடுக்கவில்லை. இதனால் சேலத்திலையும் மாநாடு நடத்த முடியல. கடைசியாக விக்கிரவாண்டியில் மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. இப்போ என்ன மேட்டர் கேட்டிங்கன்னா, அடுத்த மாநாடுக்கான தேதியை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை அறிவிச்சிருப்பாங்க. ஈவன் புசியானந்த் அவர்களும் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் 3வது வாரத்திலிருந்து, அதாவது செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆதவர்ஜன் தலைமையில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி வச்சிருக்காங்க. 100 நாட்கள் 100 இடங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரு 100 நாட்கள் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 100 நாட்கள் 234 தொகுதியும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட தொண்டர்கள் படை மூலமா. இப்போ இந்த ஒரு அதாவது இந்த ஒரு சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி தான் பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவதற்கான பிளான்ல இருக்காங்க. இந்த மாநாடை நடத்த ஃபர்ஸ்ட் எந்த இடத்தை இப்போதைக்கு சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. திருச்சியில் நடத்தலாம். அதுதான் தமிழ்நாட்டோட மையப்பகுதி அப்படிங்கிற பிளான் வச்சிருக்காங்க. போன டைம் திருச்சியில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சப்ப அதுக்கான எக்ஸிக்யூஷன், அதுக்கான ஒர்க்கை பண்ணுறப்ப கே நேரு அவர்கள் இதுக்கான அனுமதி கொடுக்கல. ஸோ கே நேரு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே நேருவோட நிர்வாகிகள் திருச்சியில் மாநாடு நடத்தணும்னா கே நேரு கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும். விஜய், புசியானந்த் அவங்க எல்லாமே கே நேரு அவர்களை நேரில் சந்தித்து அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதனால் விஜய் அவர்களும் புசியானந்த் அவர்களும் திருச்சி வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே திருச்சியில் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் எதுக்காக மீண்டும் அதே திருச்சியில் இடம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. கிட்டத்தட்ட திருச்சி உறுதியாகி விட்டது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த மாநாடு எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2வது வாரத்தில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 10 இல்லை 12ஆம் தேதி இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 10 இல்லை 12ஆம் தேதி 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக திருச்சியில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒருவேளை திருச்சியில் நம்மளால் முடியல, மதுரை, மேற்கு மதுரையில் நடத்துவதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு நடக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2வது மாநாட்டில் சில முக்கியமான விஷயங்களும் ஆட் பண்ண போகிறாங்க. அதாவது 2வது மாநாடு அனௌன்ஸ் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தையும் அனௌன்ஸ் பண்ணிவிடணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும் போது இந்த சின்னத்தை அறிவித்து விட்டால் அந்த சின்னத்தோட சுற்றுப்பயணம் செல்லும்போது சின்னம் அப்படிங்கிற விஷயம், அது தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் இதுதான் அப்படிங்கிற விஷயம் மக்களோட மனதில் ஈஸியாக பதிந்துவிடும். அப்படி ஈஸியாக பதியும் போது நமக்கும் அது சாதகமாக மாறிவிடும். தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பலம் சேர்க்கும். அதனால் சின்னத்தை முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சின்னத்துக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு. ஆல்ரெடி 3 சின்னம் ஓகே பண்ணியிருக்காங்க. 3 சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்தடுத்த பிளான். ஸோ இந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது திமுக என்னென்ன தடைகள் கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பிறக்கும். ஸோ யாரெல்லாம் 2வது மாநாடுக்கு வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் என்னவா இருந்தால் நல்லாயிருக்கும்? தமிழக வெற்றி கழகத்துக்கான அடுத்த மாநாடுக்கான தேதி அது எப்போ நடக்க போகிறது, எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்கு. இதுக்கு முன்பு நடந்த முதல் மாநாடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த 2வது மாநாடை பண்ண போகிறாங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம்.
அதாவது முதல் மாநாடு நடத்துவதற்குள்ள தமிழக வெற்றி கழகம் பயங்கரமான சிக்கல் வந்து திமுக அரசு வந்து கொடுத்தது. முதல் மாநாடு நடத்துவதற்கு திருச்சி, மதுரை, சேலம் இந்த 3 இடத்த வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருச்சியை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அங்கேயுமே இந்த இடம் கொடுக்கல. அதுக்கப்புறமா மதுரையை பிளான் பண்ணியிருந்தாங்க, அங்கேயுமே இந்த இடம் கொடுக்கல. சேலத்தை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. சேலத்தில் கிட்டத்தட்ட வந்து இடம் கொடுக்குற நிலைமைக்கு வந்து கடைசி நிமிஷத்துல வந்து இடம் கொடுக்கும் ஓனரை வந்து காவல் அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் சில பேர் மிரட்டியதால் வந்து அந்த நிர்வாகிகள் வந்து இடத்தை வந்து கொடுக்கவில்லை. இதனால் வந்து சேலத்திலையும் வந்து மாநாடு நடத்த முடியல. கடைசியாக வந்து விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. இப்போ என்ன மேட்டர் கேட்டிங்கன்னா, அடுத்த மாநாடுக்கான தேதியை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து விஜய் அவர்கள் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஈவன் புஷியானந்த் அவர்களும் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஆகஸ்ட் 3வது வாரத்திலிருந்து, அதாவது வந்து செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஆதவர்ஜன் தலைமையில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. 100 நாட்கள் 100 இடங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரு 100 நாட்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 100 நாட்கள் வந்து 234 தொகுதியும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வச்சிருக்காங்க. அதுவும் வந்து அவங்களோட தொண்டர்கள் படை மூலமாக. இப்போ இந்த ஒரு அதாவது இந்த ஒரு சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி தான் பிரம்மாண்டமான மாநாடு வந்து நடத்துவதற்கான பிளானில் வந்து இருக்காங்க. இந்த மாநாடை நடத்த வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்தை வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, திருச்சியில் நடத்தலாம். அதுதான் வந்து தமிழ்நாட்டோட மையப்பகுதி அப்படிங்கிற பிளானை வந்து வச்சுருக்காங்க. போன டைம் வந்து திருச்சியில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சப்ப அதுக்கான எக்ஸிக்யூஷன், அதுக்கான ஒர்க்கை வந்து பண்ணுறப்ப வந்து நேரு அவர்கள் இதுக்கான அனுமதி வந்து கொடுக்கல. ஸோ நேரு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேருவோட நிர்வாகிகள் ஸோ திருச்சியில் மாநாடு நடத்தணும்னா நேரு கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும். விஜய், புஷியானந்த் அவங்க எல்லாமே வந்து நேரு அவர்களை நேரில் சந்தித்து அவங்க கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதனால் விஜய் அவர்களும் புஷியானந்த் அவர்களும் திருச்சி வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே திருச்சியில் வந்து மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் எதுக்காக மீண்டும் அதே திருச்சியில் இடம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. கிட்டத்தட்ட திருச்சி வந்து உறுதியாகி விட்டது அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த மாநாடு எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 2வது வாரத்தில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 10 இல்லை 12ஆம் தேதி வந்து இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 10 இல்லை 12ஆம் தேதி 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக திருச்சியில் வந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. ஒருவேளை திருச்சியில் நம்மளால் முடியல, மேற்கு மதுரையில் நடத்துவதற்கு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. இது 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு நடக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2வது மாநாட்டில் வந்து சில முக்கியமான விஷயங்களும் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதாவது 2வது மாநாடு அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப குறிக்கோளாக வந்து இருக்காங்க. ஸோ 234 தொகுதியிலும் வந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும் போது வந்து இந்த சின்னத்தை அறிவித்து விட்டால் அந்த சின்னத்தோட சுற்றுப்பயணம் செல்லும்போது சின்னம் அப்படிங்கிற விஷயம், அது தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் இதுதான் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களோட மனதில் வந்து ஈஸியாக வந்து பதிந்துவிடும். அப்படி ஈஸியாக பதியும் போது வந்து நமக்கும் வந்து அது சாதகமாக மாறிவிடும். தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பலம் வந்து சேர்க்கும். அதனால் சின்னத்தை வந்து முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து சின்னத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டு இருக்கு. ஆல்ரெடி 3 சின்னம் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. 3 சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்தடுத்த பிளான். ஸோ இந்த பிளான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் வந்து பண்ண போகிறாங்க, இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து திமுக என்னென்ன தடைகள் வந்து கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பிறக்கும். ஸோ யாரெல்லாம் 2வது மாநாடுக்கு வெயிட் பண்ணுறீங்க, முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் என்னவா இருந்தால் நல்லாயிருக்கும்?